ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கெடா ஆடு வந்து குலதெய்வ கோயிலுக்கு விடுறதா வேண்டியிருந்தவங்க. அதனால் அதை கொண்டு போய் விடுறதுக்கு தான். என்னடா அதுக்குன்னு வண்டி கழுவுறதெல்லாம் காட்டுறீங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் தான் நாங்கள் வந்து கெடாவை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால தான் கழுவி நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, எறும்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த கெடாவை போய் பார்ப்போம் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் பேர் வீரான் தான் வச்சுருந்தோம், சாமிக்கு வர்றதுனால. குட்டியிலேருந்து வளர்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரை போய் பார்ப்போம். ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. இது பண்ணு. ஏன் இவ்வளோ பயம்? நல்லா அவரு வீரா வீரா ஆண்டி அண்ணாடி அது என்னதான் பார்க்குது. வீரா முட்டை அட்டாக். ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வீராவுக்கு குங்குமம் எடுத்துகிட்டு போனேன். குங்குமம் எடுத்துகிட்டு போய் வச்சு விட போனேன். 4 to 6 ராவுகாலங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு மேலே தான் வர சொல்லியிருந்தாங்க பூசாரி. ஸோ நாங்கள் 6 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். வீரா எந்திரிச்சு பார்க்குறான் நான் வரவும். அப்புறம் அவனுக்கு குங்குமம் வச்சு விட்டாச்சு. குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாம் ரெடியாக. தர்ஷினியும் மித்ராவும் கிளம்பிட்டாங்க. வாட்டர் கேன்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் பை தூக்கிட்டு கிளம்பிட்டா மித்ரா. அதில் என்ன ஒன்றும் இல்லைங்க, அதில் 2 பேருக்கான ஸ்வெட்டர் இருக்குது. தர்ஷினி உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தா. இவளும் வந்து உடனே கூட சொல்லிகிட்டு இருந்தா அக்காவோட. கொஞ்சம் இக்கடி சூடு அங்கிட்டு பாருங்க. வெள்ள போறோம் வெள்ள போறோம் எல்லாருக்கும் டாட்டா போறோம். வெள்ள போறோம் வெள்ள போறோம் எல்லாருக்கும். நான் தேசம் கூட்டிட்டு போறோம். வாடா. ஏ வீரா அவுக்கட்டுமாப்பா பின்னாடி பாத்துப்பா. வீரா அப்பா அது அந்த ஓரத்துல கட்டிட்டு கண்ணை பாரு எப்படி இருக்கு. ரொம்ப படுத்துக்கிற மாதிரியாவது வைங்க ஓரளவு. படுக்க சொல்லு. படுக்கிற மாதிரி தான் வச்சிருக்க. படுத்துக்க முடியுமா? அதில் கழுத்து இருக்காது. வீரா தங்கம், வீரா தங்கம், பட்டுக்குட்டி. வீரா இஸ் லாக்டு. ஜெயிலுக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம். எங்கே போறோம்? மேலே இருக்கு. ஏற்றி விடுங்க யாராச்சும். ஏற்றி விடுமா? ஏற முடியல சத்தியமா. டாட்டா இங்கே பாருங்க, இங்கே பாரு மித்ரா, மஞ்சள் பை கீழே வை. ஃபஸ்ட் டைம் வந்து லாங் ட்ரைவ் வந்து இந்த டாடா ஏஸில் போகிறோம். மோஸ்ட்லி காரில் தான் எங்கேயா இருந்தாலும் நாங்கள் போவோம். இந்த தடவை வந்து வீரா வந்து காரில் அழைச்சிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ வந்து நாங்கள் டாடா ஏஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்பவுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஸோ வந்து அங்கே ஸ்டாப் பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டு தான் எப்போதும் போகிறது எங்கே கிளம்புனாலும். ஸோ இந்த வழியாக போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அதுக்கு முன்னாடி எங்கே கிளம்புனாலுமே
ஃபஸ்ட்டு பிள்ளையார் பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பன் பாட்டு ரொம்ப பாப்பாங்களுக்கு பிடிக்கும். ஸோ உடனே வந்து வாங்கி அப்பா பாட்டு பாட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாட்டை வச்சுட்டாளுங்க. வச்சதுக்கப்புறம் தான் கிளம்புனாளுங்களே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதாங்க அந்த பிள்ளையார் கோயில். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இன்னும் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே பைபாஸ் இருக்குது. ஸோ பைபாஸ் வழியாக போயிடலாம், அப்போ தான் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மெயினில் தான் போகலான்னு பார்த்தோம். குலதெய்வ கோயில் வந்து மாயவரத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், என் சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காது குத்து ஃபங்க்ஷன் விலாக் போட்டிருந்தோம் இல்லையா, அங்கே தான் அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். இன்னொரு விஷயம் வந்து வீரா வந்து ஒரே சவுண்டு கத்திக்கிட்டே வேற இருந்தான். எங்களுக்கே ஒரு மாதிரி பாவமாக இருந்துச்சு. ஏன்னா தடன்னு வருது இல்லையா ரோடு, அதனால் வந்து ரொம்ப கத்திகிட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் கத்திக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான், படுத்துட்டான். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். மித்ரா தான் சைடில் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா இந்த வழியாக, வீரா வீரா என்ன செய்கிறேன்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே வந்து வண்டிக்கு வந்து கேஸ் பிடிக்கணும். எங்கள் வண்டி வந்து கேஸும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கேஸ் பிடிச்சிக்கிட்டோம். மண்டை கொண்டு போய் நீ விட்டுறாத. இந்த கண்ணாடியில இருந்து ரிஃப்ளெக்ஷன் எடுக்கமா? இல்ல இங்கதான் இருக்கா. வீரா இங்கதான் நிக்குதுமா. வீரா இங்க பாருமா. கோயில்கிட்ட நெருங்கிட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனை ஜாமானும் மாலையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இதுதான் அந்த கடை வீதி. எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுனால எங்க ஆடு வராதனால ரொம்ப கவலையா இருக்கு. அந்த ஆடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது முட்டினாலும் என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடை புறமேங்கிற கவலை தான் எல்லாருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க இருக்க நீ? இங்கதான் ஆடு வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து காணா போய் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஆடு வளர்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் வளர்க்குறோம். ஸோ வந்து ஒன்று வந்து நாய் கடிச்சிரும், இல்லை காணா போயிடும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒன் டைம் இந்த வீராவும் காணா போயிட்டான். உடனே அதான் வேண்டிக்கிட்டவங்க. அது மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பாருங்களேன். கருப்பனை வந்து பக்கத்தில் உள்ள கருப்பன் கோயிலுக்கு விட்டோம். அவனையும் வீராவை வந்து மதுரை வீரன்ட்டையும் கருப்பனை வந்து கருப்பன் கோயிலையும் விட்டுருவோம், மற்ற ஆடுங்களெல்லாம் வந்து விற்றுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தா அவன் குட்டியாக இருக்கும் போது வேண்டினது அது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கிடச்சே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் கொண்டு போய் விட எங்களுக்கு டைமே இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸு. எப்போதுமே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே சூடம் ஏற்றிட்டு தான் உள்ளே போகிறது வழக்கம். இந்த வழி தான் வந்து கோயிலுக்குள்ளே போகிற வழி. எங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த ஆர்ச்லேருந்து பார்த்தாலே இந்த சாமி தெரியும். தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வால்முனீஸ்வரர். அதில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து காத்தாயம்மன் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீரன் இருக்கார். நாங்கள் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதனால் வந்து ஐயர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார்.
பார்த்திங்கன்னா எப்போதுமே நாங்கள் இந்த டைம் வந்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். எப்போதுமே மார்னிங் வருவோம், பூஜைலாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிடுவோம். இந்த டைம் வந்து கரெக்டாக இல்லை. 4:30லேருந்து 6:30 வரைக்கும் தான் டைம் 6 மேலே தான் வரணும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த டைம் கிளம்பி வந்தோம். மித்ரா கையில் அர்ச்சனை ஜாமான் வச்சுருந்தா, அதில் பூ இருந்ததா. உடனே வீரா போய் அவள்கிட்ட இருக்கிற பூவே திங்க பார்த்தான். அதுக்கப்புறமா நீ இறங்கு பாப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் கீழே இறக்கி விட்டுட்டோம். அந்த பூவை சாப்பிட்றதுலே தான் இருந்தான். கடைசியில் பார்த்தா அங்கே போடும்போது அந்த பூவை அவன் தான் சாப்பிட்டான். அங்கே பாருங்கள், அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இங்கே கட்டிட்டு ஃபஸ்ட் நம்ம காத்தாயம்மன் கோயில் உள்ளே போய் அம்மனை ஃபஸ்ட்டு பூ தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீரா வால்முனி அப்புறம் மதுரை வீரனுக்கு போவோம். ஸோ நாங்கள் இங்கே கட்டிட்டு உள்ளே போய் பூஜைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சவுண்டோட எடுக்கலை. காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்கலை. பாருங்கள், இவர் தான் மன்னார் சாமி, அருள்மிகு மன்னார் சாமி. என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் இருக்காங்க இந்த சாமி. முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. இப்போது ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக புதுசாக இருந்துச்சு. பெயிண்டிங்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் ஐயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். தர்ஷினி தான் வீடியோ கவர் பண்ணான். இந்த சைடு பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருப்பார், லெஃப்ட் சைடு. அந்த சைடு பார்த்திங்கன்னா முருகன் இருப்பார். இங்கே நம்ம ஐயப்பனையும் வச்சு வழிபட்டுட்ருக்காங்க. முருகன் இருக்கார் பார்த்தீங்களா? இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வால்முனிக்கிட்ட போனோம். கட்டி போட்டிருக்கோம். வீரா சவுண்டே விடலை, அமைதியாக இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வால்முனிக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது வீரனை அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவுத்துட்டு போனோம். ஆமாம், அதுக்குள்ளே அங்கே கட்டியிருந்த தோரணத்தை இழுத்து சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள். ரொம்ப மோசமானவன். வால்முனி எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்கள். பார்க்கவே மெய் சிலிர்க்குது. எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்கள். அப்புறம் வீராவுக்கும் பூ கட்டி விட்டு மாலை மாதிரி அவனுக்கும் துண்ணூறுலாம் பூசி விட்டு குங்குமம்லாம் வச்சாங்க. அப்புறம் வால்முனியையும் மதுரை வீரனையும் சுற்றி கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கெடா வெட்டணும்னு வேண்டிக்கல, நாங்கள் ஜஸ்ட்டு கெடாவை விடுறோம், கோயிலுக்கு விடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். ஸோ அதனால் கோயிலை சுற்றி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வால்முனியை சுற்றி வந்தாச்சு. அதுக்கப்புறம் மதுரை வீரனையும் சுற்றி வந்தோம். இவர் தாங்க மதுரை வீரன். இவங்க தான் எங்கள் குலசாமி. எப்படி இருக்காரு பாருங்க. இவரும் சக்தி வாய்ந்த சாமிங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதில் கட்டி வைக்க சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி தீபார்த்தனைலாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மதுரை வீரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம். மதுரை வீரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணோம். மித்ரா தான் அர்ச்சனை ஜாமானை தூக்கிக்கிட்டே திரிஞ்சிட்டு இருந்தா கையில் வச்சுக்கிட்டு. சோகமாக இருந்தா. வீராவை விட்டுட்டு வரணுமா, போகும்போது வந்து நம்ம சும்மா தான் போகணுமான்னு சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு இருந்தா. பெரிய ஆலமரங்க இது. அதுக்கு அடியில் தான் வந்து கீழே தான் அடிவாரத்தில் தான் வந்து இவர் இருக்கார், மதுரை வீரன். அந்த மரத்தை பார்த்திங்கன்னா பகலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். தரை வரைக்குமே வந்து தொடுங்க. அந்தளவுக்கு அந்த ஆலமரம் வந்து அவ்வளோ பெருசு, பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க கீழெல்லாம். அப்போயே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். சைடில் எங்கள் கும்பாபிஷேகம் பண்ணாங்கல்ல, அந்த இடம் அது, யாகம் வளர்த்த இடம். நிற்கிறான் வீரா நின்று அந்த பூவெல்லாம் தின்னுட்ருக்கான். மித்ரா வந்து அந்த வெயிலில் உள்ள மணியை ஆட்டிகிட்டு இருந்தா, திவார்த்தனை காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தோம். குலதெய்வ கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வருஷம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் இந்த வருஷம் நிறைய டைம் வந்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.